குருவே சரணம். அனைத்து வளங்களையும் தந்திடவல்ல ஆமலக்கி ஏகாதசி விரதத்தின் சிறப்புகள். பொதுவாக மகாவிஷ்ணுவிற்கு உகந்த முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாக ஏகாதசி விரதமானது போற்றப்படுகின்றது. ஒரு வருடத்திற்கு சற்றேறக்குறைய 24 ஏகாதசி விரதங்களை அனுஷ்டிப்பது நம்முடைய வழக்கம். அவற்றுள் மாசி மாதத்து வளர்பிறையில் அமையக்கூடிய ஏகாதசி விரதத்திற்கு ஆமலக்கி ஏகாதசி விரதம் என்பது பெயர். இந்த ஏகாதசி விரதமானது நெல்லி மரத்துடன் தொடர்புடையது. நெல்லி மரம் என்பது மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிரியமானது. இந்த விருட்சத்தில் எப்பொழுதுமே மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் உறைந்தருளுவதாக நம்பப்படுகின்றது. எனவே நெல்லி மரத்தினை வலம் செய்வதும் அதனை வணங்குவதும் ஸ்ரீமன் நாராயணரையே வலம் செய்து வழிபடுகின்ற பலனை தந்திடும் என்பது நம்முடைய சமயவியல் நம்பிக்கை. இந்த விரதத்தினை இருப்பதன் மூலமாக தெரிந்தோ தெரியாமலேயோ நாம் செய்த பாவங்களில் இருந்து விடுபடலாம் என்பதும், இம்மையில் அதீத நன்மைகளையும் மறுமையில் மோட்சத்தையும் அடையலாம் என்பதும் பலனாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அறிவியல் ரீதியாக நெல்லிக்கனியானது ஆரோக்கியத்தின் சின்னமாக போற்றப்படுகின்றது. அபாரமான உடல் ஆரோக்கியத்தினை மேம்படுத்தவும் நீண்ட ஆயுளை வழங்கிடவும் வல்லதோர் மூலிகை என்பது நெல்லியின் அடையாளம். எனவேதான் ஒவ்வொரு ஏகாதசி விரத தினங்களின் போதும் பாரணை செய்யும் பொழுது நெல்லிக்காயை உணவில் சேர்ப்பதை கட்டாயமாக்கி வைத்தனர் நம்முடைய முன்னோர்கள். மற்ற ஏகாதசி விரதங்களை விட இந்த ஆமலக்கி ஏகாதசி விரதத்தினை முறையாக நெல்லிக்காய் சேர்த்து கொண்டு அனுஷ்டிப்பது 1000 பசுக்களை தானம் செய்ததற்கு சமமான பலன்களை தந்திடும் என்பது பிரம்மாண்ட புராணம் கூறுகின்ற தகவல். தொன்மையான ஆலயங்களிலோ அல்லது இல்லங்களிலோ நெல்லி மரத்திற்கு அருகே துளசி செடியை வளர்த்து வைத்திருப்பார்கள். அதாவது நெல்லி மரத்தினை மகாவிஷ்ணுவின் அம்சமாகவும் துளசி செடியினை தாயாரின் அம்சமாகவும் வரித்து வழிபடுவது இதனுடைய நோக்கம். இவ்விரண்டையும் ஒரு சேர வலம் செய்து வழிபடும் பொழுது மகாவிஷ்ணுவினையும் தாயாரையும் ஒரு சேர வலம் செய்து வணங்கிடுவதற்கு சமமான பலன் நமக்கு கிடைத்திடும். இந்த ஆமலக்கி ஏகாதசி விரத நாளன்று பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து புனித நீராடி நெல்லி மரத்திற்கு நீர் வார்த்து சந்தனம் குங்குமம் இட்டு தீப தூபங்கள் காட்டி வழிபடுதல் சிறப்பு. அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருப்பது அபாரமான பலன்களை தந்திடும். இயலாதவர்கள் பால், பழங்கள் அல்லது நெல்லிக்காய் கலந்த உணவினை உட்கொள்ளலாம். அதே போல ஆமலக்கி ஏகாதசி விரத நாளன்று நெல்லிக்காயை உணவில் சேர்த்துக்கொள்வதோ அல்லது நெல்லிக்காயை தானமாக அளிப்பதோ பெறுவதோ அனைத்துமே நற்பலன்களை அளிக்கவல்ல விஷயங்களாக நம்முடைய மறைநூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. விஷ்ணுவிற்குரிய திருநாமங்களை அன்றைய தினம் முழுவதும் பாராயணம் செய்வது நற்பலன்களை தந்திடும். குறைந்தபட்சம் அன்றைய தினத்திற்கு உரிய வாசுதேவர் என்கிற திருநாமத்தினை மட்டுமாவது இயன்றவரை சொல்லி வரலாம். பண்டைய காலத்தில் சித்திரசேனன் என்கிற மன்னன் இந்த ஆமலக்கி ஏகாதசி விரதத்தினை தன்னுடைய நாட்டு மக்களுடன் இணைந்து மிகச் சிறப்பாக கடைபிடித்து வந்ததாக சொல்லப்படுகின்றது. ஒரு சமயம் தடம் மாறி எதிரிகள் வசம் சிக்கிய பொழுது இந்த ஆமலக்கி ஏகாதசி விரதத்தின் பலனாக அவர்களிடம் இருந்து தப்பித்தான் என்பதும் புராண கதைகள் சொல்லும் தகவல். அன்றைய முதல்தான் இந்த விரதத்தின் மகிமையானது உலகமெங்கும் பரவியது என்றும் சொல்லப்படுகின்றது. பொதுவாக நெல்லி மரத்தின் அடியில் இந்த விரதத்தினை மேற்கொள்ளலாம். அப்படி இயலாதவர்கள் விரதத்திற்கு முந்தைய தினமே நெல்லி மரத்தின் கிளை ஒன்றினை ஒழித்து கொண்டு வந்து வீட்டில் துளசி விருட்சத்திற்கு இணையாக அதனை ஊன்றி வைத்து விட வேண்டும். மறுநாள் ஆமலக்கி ஏகாதசி விரத நாளன்று இந்த துளசி செடி மற்றும் நெல்லி மரத்து குச்சியினை விருட்சமாக பாவித்து இவ்விரண்டையும் ஒரு சேர பூஜிக்கும் பொழுது முழுமையான பலன் கிடைத்திடும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. முடிந்தவரை ஏழை எளியவர்களுக்கு நெல்லிக்காய்களுடன் உடைகளையும் தானமாக வழங்குவது விரதத்தின் பலனை இரட்டிப்பாக்கும். பக்தி நிறைந்த இந்த ஆமலக்கி ஏகாதசி விரத நாளில் மகாவிஷ்ணுவின் அருளானது அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைத்திடட்டும். குருவே சரணம்.